செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. லைட் எரியுதே, பாழா போன இடி இன்னும் அந்த கலசம் மேல விழவே மாட்டேங்குது. சதி பண்ணுதே. ஐ அம் வெயிட்டிங். என்னடா அம்பி, டார்ச் லைட்டை உங்க முகத்துக்கும் விமானத்துக்கும் மாத்தி மாத்தி காட்டின்னு இருக்க. இங்க வாயா. ஆர்பின்னா என்னன்னு தெரியுமா? ஆர்பியா? அப்படின்னா என்ன? அது இருக்கு கலசம். ஆமா. அந்த கலசத்து மேல மட்டும் இடி விழுந்ததுன்னு வச்சுக்கோ, உன் அண்டா வாயில 3000 கோடி. 3000 கோடி? ஆமா. யோ வாய பழகாத வாயா. அந்த கலசத்து மேல அரிசி போட்டேன்னு வச்சுக்கோ, அது பிரவுனா மாறும். அது பக்கத்துல ஒயிட் அரிசி வச்சேன்னு வச்சுக்கோ, அது எத்தனை சென்டிமீட்டர் இழுக்குதோ 3000, 4000, 50,000 கோடி, பல லட்சம் கோடி. பகவானே, இது தெரியாமையா தீபாராதனையா நான் இத்தனை நாளா கீழே காட்டிட்டு இருந்தேன். பகவான் மேல எல்லாம் இருக்கார். பகவானே சாமி இரியா, இடி வந்தவன ரெண்டு பேரும் ஒண்ணா ஏறலாம். என்ன தங்கமாரி ஊதாரி புட்டுக்குன சார் சொல்லுங்க சார். என்னது 2000 கோடி 2 நாள்ல அக்கௌண்ட்ல சார்? ஒரு ஆள் நம்மளை கலாய்க்கிறானுங்களா? சார் 2000 கோடி என் அக்கௌண்ட்ல சார். சார் 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 ஐயோ. ஹலோ ஹலோ, பேலன்ஸு இல்லையா? சை, பிஸ்னஸ் பேசும்போது பேலன்ஸ் காலி ஆயிடுச்சு. ஐயோ இவனா? டேய் 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 சிம்பு, டேய் நில்றா. டேய் என்னடா ரோட்ல நொண்டே ஆடிங்கற? நில்றா. விடுங்கண்ணா, நான் விடுங்கண்ணா. போன கொடு. பேலன்ஸ் இல்ல. டேய் குர்ரா குர்ரா சிம்பு குர்ரா. ₹1 தானே இருக்கு. இல்லாம தான்டா உன்கிட்ட போன புடுங்கறேன். என்னடா முன்ன 9 இப்ப 5 இதுக்கு தான் உன்கிட்ட ஃபோன் தர மாட்டேன்னு சொன்னேன். ஒரே ஒரு போன. This number is currently switched off. சுவிட்ச் ஆஃப். என்னண்ணா 1000 கோடி 2000 கோடி டீலிங்கா? டேய் என்னடா நக்கலா சொல்ற? 4வது படி முதல்ல சொல்லுங்கிறேன். 2000 கோடி வருது, உனக்கு பைக் வாங்கி தரேன், லேப்டாப் வாங்கி தரேன்னு. ஆனால் எங்கள் அம்மா கொடுக்குற காசை வாங்கி நீ நல்லா உடம்பு தேத்திட்ட. கண்டுபிடிச்சிட்டானே. இப்போ நான் 12வது படிக்கிறேன், இன்னமும் அந்த 2000 கோடி வருதுன்னு சொல்கிறேன். டேய் நீ காலேஜே போனால அதான்டா சொல்லுவேன். ஏன்னா என்னோட பிசினஸ் டீலிங் அது மாதிரி. அச்சா டீக். சுவிட்ச் ஆஃப். அவ்வளோ விடு. டேய் டேய் டேய், உன்னை நம்பி தான் அன்சிக்காவை செல்லில் வச்சிருக்கேன். என்னை எப்படியாவது ஒரு தொழிலதிபர் ஆக்கினா. இப்படி தான்டா அன்சிகா போட்டோ வச்சுக்கின்னு சைக்கிளில் மூச்சு வாங்க மெரிச்சு நிற்கிறீங்க. டேய் காலிலேருந்து எத்தனை மிஸ் கால் கொடுத்தேன், ஒரு ஃபோன் அது பண்ணேடா. அப்படி என்னடா அர்ஜென்ட் மேட்ரு? அது ஒன்றும் இல்லைடா, 2000 கோடி பேங்க்கு அக்கௌண்ட்டு இமெயில் அப்படி இப்படின்னு சொல்லினே இருந்தானுங்க. பேலன்ஸ் காலேஜ் மச்சு ஒரு 100 ரூபா கூட ஈஸி பண்ண வந்துடுறான். அடப்போடா, நானே ஒரு பொண்ணு சைட் அடிச்சதுக்கு 300 ஃபைன் கட்டிட்டு வரேன். டேய் 300 ரூபாலாம் ஒரு காசாடா? நான் 3000 கோடி 2000 கோடின்னு பெரிய அளவில் பேசினுங்கிறேன். 300 ரூபா பெரிய காசு போடா, ஏரியா பக்கம் மேலே போ. சரி போ. அப்படிதான் சொல்லு மச்சான். 100 ரூபா குரூபா பெரிய நெட்வொர்க் பிசினஸ். சரி சொல்லு மச்சி, அங்கே பாரு அந்த பொண்ணு தான். உங்கள் ஊர் தானே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா ப்ளீஸ். டேய் இந்த பொண்ணுங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா 2000 கோடி 3000 கோடி சொல்லிப்பாரு. வாக்கிங்கில் 300 கிலோமீட்டர் நான் வந்துடுவாங்க. சரி இந்தா நான் செட் பண்ணுறேன். அது அப்படி இப்படிடா. சரி ஒரு முக்கியமான ஃபோன் வரும், இதில் தான் முக்கியமான கால் வரும். இதில் போய் எப்போ வந்தாலும் ஆமாம் உடனே லவுட் ஸ்பீக்கர் போட்டு விடணும். சரியா? சரி மச்சி. இப்போ அவளை என்ன ஓட்டுறோம் பாரு. சைலண்டா என் கூட வா. வா போயிட்டு போறா. ஹலோ என்னது 2000 கோடி? இல்லை சார் முடியாது சார், 100 ரூபா கொஞ்சம் கூட நான் ஒத்துக்க மாட்டேன். அப்போ 2000 கோடி அக்கௌண்ட்ல போறீங்களா? அப்போ நான் சந்தோஷமா இருக்கலாமா சார்? எப்படி நல்லா இருக்கும் சொல்லுகிறான்னா? பசி கண்ணு சுத்துறதுடா. இன்னும் 1/2 மணி நேரத்துல ஆச்சு, நீ வாங்கிட்டு வரல? பாட்டி தட்டெடுத்துட்டு பிச்சை எடுக்க போயிரும்டா. அப்படியே எனக்கு கொஞ்சம் சேர்த்து எடுத்து வை, நானும் வந்துடுறேன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விடுங்க. டேய் ஜோடி போறது நல்லா இருக்குடா. செருப்பாலே அடிப்பேன். நான் இதை பிடி. முதல்ல போய் ஒரு உயிரை காப்பாத்து, சரியா? வக்கனியா போன் பேசிக்கிட்டே 2000 கோடி 3000 கோடின்னு சீன் போடாத. உழைச்சு சாப்பிடுறது எப்படின்னு கத்துக்க. கிளம்பி போ. வா. டேய் உன் ஆள் நடா பெரிய குடைவெல்லாம் இருக்கு. இல்லடா இடைவள்ளல். ஆமாண்டா, அதை நான் பார்க்கவே இல்லடா. 2000 கோடி என்ன விடுமுறை தனியா உட்காந்துருக்க? வாங்க. உன் பொண்ணு காலேஜ் போயிடுச்சா? அவ எப்போ போயிட்டா? உங்க வீட்டுக்காரமா என்ன பண்றாங்க? லஞ்ச் சமைச்சிட்டு இருக்கா. சமைச்சு முடிச்சோன்னு அமுச்சு வை, உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். ஏய் என்ன நினைச்சீங்க? கேளா பருப்பி தலையா மூஞ்ச பத்தியா தனியா உட்காந்துக்கிற தண்டவாசனம். 2500 ரூபா சார். என்னது இந்த ஊர்ல டார்ச் லைட் 2500 ரூபாயா? ஆமா சார்.
எதுக்கு போலீஸ் வந்துக்குது? அந்தோனி இங்க வாயா. கம்பீரமா military. என்னையா 2500 என்கிட்டயே கதை விடுற? ஆமா சார், பிறந்த குழந்தை கூட இந்த ஊர்ல டார்ச் லைட் வச்சிருக்குன்னா பாருங்களேன். சார், அங்க சிவப்பு சட்டை போட்டு போறான்ல, அவனை கூப்பிட்டு விசாரிங்க, எல்லாம் தெரியும். ஏய் இங்க வாடா. என்ன சார் சாரையா கூப்பிட்டீங்க? உன்னதான் வாடா. கமிஷன் வாங்காத போலீஸார் போகும்போது இது. சட்டையை தூக்குடா. சார் ஃபர்ஸ்ட் சட்டை தூக்கி சொல்லுங்க, அப்புறம் பேண்ட் கட்ட சொல்லுங்க. தூக்குடானா? எதுக்குடா லைட்டு? நைட் இருட்டானா லைட் அடிக்கிறதுக்கு. இப்ப பகல்டா. நீங்க மட்டும் நான் நைட் அடிக்கிற லைட்டு தான் பகல்ல எடுத்துன்னு வந்துக்கிறீங்க. கைட்டி ஸ்டேஷன்ல சேர வேண்டியது தானே? ஏய் போடா. யோ இவனை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி இருக்கு. இவனை போய் என்கொயரி பண்ணிக்கிட்டு. யார் சார் இவனா காமெடி பீஸு? என்ன என் கூட கொஞ்சம் வாங்க, இவன் யாருன்றதை காட்டுறேன். ஐயோ அங்க பாரியா, கோயிலுக்கு போயிட்டான். இப்ப நிப்பான் பாரு. சார், அவன் கலசத்துக்கு டார்ச் அடிச்சு முடிச்சிட்டான். இப்போ அவன் மூஞ்சில் அடிப்பான் பாருங்களேன். பல்ப் மட்டும் பீஸ் போயிருச்சுன்னு வச்சுங்க சார், நாளைக்கு காலையிலேயே 2 பண்ணி அடிச்சு எட்டுன்னு வந்து கோயில் முன்னாடி போட்டுருவானுங்க சார். அதுக்கப்புறம் தெய்வ குத்தம் அது இதுன்னு சொல்லி கோயிலே இழுத்து மூடிடுவானுங்க சார். ஆமாம் சார், அதுக்கப்புறம் மக்கள் மனசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோயில் இருக்கிறதே மறக்கடிச்சிடுவானுங்க சார். எதுக்கு? அதான் சார் இடியும். என்னடா இது 2 நாள் இடியுடன் கூடிய மழை பெஞ்சது, இது மேல விழலையே. விழும். இவன் மேல ஒரு கண்ணை வைங்க. இவன் எங்க போறான், என்ன பண்றான், யார பாக்குறான்னு நோட் பண்ணுங்க. இவனை ஸ்டேஷன்ல வச்சு உதைச்சா பல உண்மைகள் வெளியே வரும். நீ ஒண்ணு யோ இன்னும் பேப்பரே தான் பார்த்துன்னு இருக்கிறீங்களா? இப்பதான் நெட் வந்துச்சு, அதை ஓபன் பண்ணா எல்லாமே தெரியும். குடியா மாஸ்டர் டீ போட்டீங்களா? போடுறேன். பேப்பர் எப்படிலாம் போடுங்க வேண்டியதா இருக்கு சார் லாஸ்டா என்ன சொன்னீங்க? டீ போட சொன்னேன். இல்ல ஏதோ ஓபன் பண்ண தெரியும்னு சொன்னீங்களா? நெட்டை ஓபன் பண்ணா எல்லா பேப்பரும் தெரியும் சார். ஓபன் பண்ணா எல்லாம் தெரியுமா சார்? தெரியும்ண்ணா. ஓபன் பண்ணா நல்லா தெரியுமா சார்? தெரியும்ன்றா. அப்ப ஓபன் பண்ணி காமிங்க. இது உங்க ஊர்ல நெட்டு, இத நான் ஓபன் பண்ணோம். வாய் தர நல்லா தர. ஹாஸ்பிட்டலுக்கு போ, டாக்டர் ஓபன் பண்ணி காட்டுவோம். கம்ப்யூட்டருக்கு மவுஸ் கீழேனா உங்க நாக்கில தாண்டா இருக்குது. நமக்கு ஒரு ஆள் இல்லாதனால வரலாம் கலாய்க்கிறான். அடிடா அவல உதடா அவல வெட்றா அவல சார் செல் எடுத்து அட்டன் பண்ணி பேசுங்க. இது செல் இல்ல எஃப்எம். சார் இப்பதான் கொஞ்சம் கரெக்டா இருந்தது. எஃப்எம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணு. காரைக்காலுக்கு ஒரு டிக்கெட் எடுத்து தெரியா? ஆமா எதுக்கு போற? குடிக்க போறேன். டேய் நீ குடிக்கிறதுக்கு நான் காரைக்கால் டிக்கெட் எடுத்து கொடுக்கணுமா? போடா. அப்ப பாண்டிச்சேரிக்காவது ஒரு டிக்கெட் எடுத்து தெரியா? 2 டிக்கெட்டா எடுத்து தட்டுமா? போடா. ஆச்சண்டான மூஞ்சி போடான்ற. दिलवाले दुनिया राजा हिंदुस्तानी कुछ कुछ होता है कि एक मार दो टुकड़ा. வண்டியை நிறுத்தியா? யோ அந்தோனி சார், அவன் இடி முரசு தானே? ஆமாம் சார். அவனை வர சொல்லியா? இந்த கூப்பிட்றேன் சார். யோ இடிமுரசே, அவனை பார்க்க இடிமுரசே என்ன சார்? வாயா, அங்க ஐயா கூப்பிட்றாரு சார். நான் சார் சும்மா உயிரை வாங்கினுக்கிறீங்க. வாயா சீக்கிரம். ஸ்லோவா வர்ற, வாயா சீக்கிரம். வாடா இங்க. சார் வழக்கமா கோயில் கலசத்துக்கு தான் டார்ச் அடிப்ப. யார் இந்த பொண்ணு? எனக்கு தெரிஞ்ச பொண்ணு சார். இங்க வாமா. இந்த ஆள் உனக்கு என்ன வேணும்? இவர் என்னோட மாமாவா? ஆஹா, அதுக்கு மேல. அப்போ மாமாவுக்கெல்லாம் மாமாவா? இல்ல, அதை விட மேல. இந்த சரளா எப்பவுமே எல்லாத்தையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் சொல்லுவா. இவரு என் மனதை மயக்கிய மன்மதன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இனி எனக்காக அழ வேண்டாம், இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம். உன்னையே எண்ணியே வாழ்கிறேன். ஏமா இவனை ஸ்டேஷன்ல வச்சு அடி அடி நடிச்சிருக்க. அப்பெல்லாம் அழாதவன ஒரு வார்த்தையை சொல்லி அழ வச்சிட்ட. கூட்டிட்டு போய் ஆறுதல் சொல்லுமா.
சொல்றா சகலா, பொம்பளை வயசுல சூப்பரா பேசுற. இப்போ உன் ஃப்ரெண்டு ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான். நீ எங்க இருக்க? சுப்புலட்சுமி பின்னாடி என்ன விட்டு போனான்ல, அவன் அப்படிதான் மாட்டிருப்பான். டே லூசு, நான் சுப்புலட்சுமி தான் பேசுறேன்டா. காலேஜ்ல 5 பேரு அவன் அடிக்க ரவுண்ட் கட்டிட்டாங்க. எங்க இருக்க? முதல்ல கிளம்பி வா. நான் வர 1 மணி நேரம் ஆகும். நீ ஒன்று பண்ணு, அந்த 4-5 பேர் சொன்னல, அவங்க நம்பர்லாம் வாங்கி எனக்கு மெசேஜ் பண்ணு. நான் அவனுங்களை மிரட்டி பேசிக்கிறேன். டேய், நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? உன் ஃப்ரெண்ட போட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்ற, இப்போ போய் ஃபோன் நம்பர் வாங்கு, அட்ரஸ் வாங்குன்னு சொல்ற. சீ, நீ அந்த 1000 கோடி 2000 கோடி பார்ட்டி தானே? எனக்கு ஒண்ணு தெரியும்டா. உன் மண்டையில மூளையே இல்லைன்னா அவன் கிட்ட படிச்சு சொன்ன கேட்டானா அவன்? பாத்தியா, எல்லாமே உன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுனால தான். அவனுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். நல்லா அடி வாங்கட்டும். முதல்ல போனை வைடா. சீ, டேய் டேய், ஃப்ரெண்டுக்காக போய் அடி வாங்கறத விட அவன் அடி வாங்கினதுக்கு அப்புறம் சாத்துக்குடி வாங்கி போய் கொடுக்கறது தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். இவனுக்கு நான் தெரியும். சார், காட்டில் இருக்கிற கோயிலில் இடி விழுந்துச்சு சார். 3 சென்டிமீட்டர் இருக்குது. 1 சென்டிமீட்டர் 1000 கோடினாலும் 3 சென்டிமீட்டர் 3000 கோடி சார். ஞாயிறு டீ ஒன்று போட சார். நீங்க அப்ரோச்சர் அனுப்புங்க சார். அவர் டெஸ்ட் அடிச்சுட்டு 3000 கோடி சூப்பர் டாக்ஸ் கட்டிட்டு மீதி இருக்குது எனக்கு கொடுங்க சார். யோ ஞாயிறு டீ போட்டியா இல்லையா? இடிமுரசு, 1000 கோடிங்கிற 2000 கோடிங்கிற இதெல்லாம் பேங்க்ல இருக்கு. உனக்கு டீ சாப்பிட சில்லறை இருக்கா? யோ வச்சிருக்கியா, போட்டு தொலையா சார். என்னது 1000 கோடி கேஷா தரீங்க, 2000 கோடி செக்கா தரீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கோடீஸ்வரன், உங்க அக்கவுண்ட்ல ஒரு டீ சொல்லிக்கிட்டா? இது வேலைக்காவது சார், இது வேலைக்காவது. ஐயோ சார், உங்களை சொல்ல சார். இல்ல சார், நீங்க 1000 கோடி கேஷா கொடுங்க, 2000 கோடி செக்கா கொடுங்க சார். மிஸ்டர் கோடீஸ்வரன், உங்க அக்கவுண்ட்ல ஒரு டீ. சத்தியமா வேலைக்காவது சார். இது எதுவும் சரி பரமே தெரியல. வேலைக்காவது சார். சார் உங்களை சொல்ல சார். சார் உங்களை சத்தியமா உங்களை சொல்ல சார். கோடீஸ்வரன் அக்கவுண்ட்ல ஒரு டீ. யோ 1/2 போடியா. எச்ச பண்ணிட்டேன், பரவாயில்லையா? எச்ச பண்ணிட்டியா? டேய், ஒரு 10 ரூபா என் கையில இருக்குது, உனக்கு கண்டுபிடிக்கலையாடா? குழப்படா இதெல்லாம். இந்தாடா பொறிக்கிங்க. வேற அவங்க ஒண்ணா போயிட்டாளா? தோண்டாலே. ஹாய் டார்லிங், பஸ் ரூட்ல நீங்க நிக்கிறீங்க? சரலா, என்ன வார்த்தை சொல்ற? இதே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருந்தா என் கதி என்ன ஆவறது? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா நீ? என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஐயோ குறும்பு. என்னாச்சு? எறும்பு. கடிக்கிட்டேன். நமக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடும் போல இருக்கே. தேங்க்ஸ். நீ ஆக்சிஜன்னா, நான் ஹைட்ரஜன். நான் 2வது ஹைட்ரஜன். இவன் யாரு? 2 ஹைட்ரஜன், ஒரு ஆக்சிஜன், 2 சேர்ந்தா தண்ணி H2O. அது எச்ச துப்ப போறியா? சரலா, தூரவா எச்ச துப்ப போறானா? மூஞ்ச முடியும். ஐயோ டார்லிங், அது இல்ல, H2O. ஓ மிஸ்டர் கோடீஸ்வரன், உங்க ரொமான்ஸ் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஒரு 50 ரூபாய் கொடுங்க, நான் போயிடுறேன். கோடீஸ்வரரா? டார்லிங், நீங்க கோடீஸ்வரரா? நீங்க ஆடி கார் வச்சிருக்கீங்களா இல்ல பென்ஸ் கார் வச்சிருக்கீங்களா? பஸ் தான். பஸ்ஸா? ஓ, பஸ்ங்கிற கம்பெனியை புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல நீங்க தான் முதல்ல கார் வாங்கிருக்கீங்க, கரெக்ட்டா? கரெக்ட். போங்க மேடம், நீங்க ரொம்ப அறிவாளியா இருக்கீங்க. டேய், நானே இப்பதான் சரளாவை கரெக்ட் பண்ணுங்க. ஏன்டா குழுக்குள்ள பொண்ணு வருது? கோடீஸ்வரன், உங்களை ஒசத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்படி நில்லுங்க, கைய கட்டுங்க, மேல பாருங்க. மேடம், அண்ணன் ஆடி கார் வாங்கினா பென்ஸ் கம்பெனிக்காரன் கோவிச்சுக்கிறான். பென்ஸ் கார் வாங்கினா ஆடி கம்பெனிக்காரன் கோவிச்சுக்கிறான். அண்ணனுக்கு யார் மனசையும் காயப்படுத்துறது பிடிக்காது. அதனாலதான் பொடி நடையாவே நடந்து போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் ரிச்சா தெரியட்டுமென்னு 0 டிஷர்ட் வாங்கி போட்டா பார்க் அவென்யூ டிஷர்ட்டுக்காரன் கோவிச்சுக்கிறான். பார்க் அவென்யூ டிஷர்ட் வாங்கி போட்டா 0 டிஷர்ட்டுக்காரன் கோவிச்சுக்கிறான். இவ்வளவு ஏங்க, அண்ணனுக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் குரங்குகிட்ட இருந்து பிடிங்கி திங்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். போதுமான போதும். போடா போடா. பஸ்ங்கிற புது காரு, கோடீஸ்வரன். ஐயோ, டார்லிங், நீங்க கேரக்டர் வைஸ் ரொம்ப அவசந்துட்டீங்க. இந்த கார்டுல இருக்க 6 சுருக்கு எடுத்த விரிவாக்கி நீங்க மட்டும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு தான். பாய். என்ன சீக்கா போட்டு குளிக்கிறான்னு தெரியல. மூக்குல முடி விட்டு போயினே இருக்கா. என்னது? பீசா பாவாயா? என்னது இது? ஒண்ணுமே புரியல. வைக்கிறது அவங்களும் நம்மள மாதிரி தான் போல இருக்கு. என்னது? பீசா பாவாயா புரியலையா?
பீஸா பண்ணு வாயில எட்டுற மாதிரி வையின்னு எழுதியிருக்கா. டேய் என் காதல கெடுக்காம விட மாட்டியா நீ? அண்ணே, சிறுத்த படத்துல வர்ற தமன்னா மாதிரி அந்த அம்மா உங்களை லுக் விடுறதும், நீங்க கார்த்தி மாதிரி அப்படியே ஒசந்து போறதும் கண்கொள்ளா காட்சிதே. டேய் அந்த பொண்ணு தமனா, நான் சிறுத்தை கார்த்தி, 2 பேரும் சேராத ஜோடின்னு சிம்பாலிக்கா சொல்ற. சரி இப்போ எதுக்கு நீ இவ்வளவு பில்டப் பண்ற? எனக்கு அவசரமா ஒரு 500 ரூபாய் தேவைப்படுதுண்ணே. இப்படியே நேரா போன நினைச்சுக்கா, லெப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு இந்தியன் பேங்க் வரும், அங்க போயிட்டு இடி முருசு அடுத்த வாரம் 1000 கோடி டெபாசிட் பண்றாரு, அட்வான்ஸ் 500 ரூபாய் கேட்டேன்னு கேளு போ. அடிதானே விழும். அதே தானே நானும் கொடுப்போம், போடா. மூஞ்சி மகரே, இந்த பிச்சை காட்சி என்ன கொடுத்து போய்க்கிறா? பீஸா பாவா என்னவா இருக்கும்? எப்படி காசு கொடுக்க? மச்சான் உன்னை எங்கெல்லாம்டா தேடுறது? அதான் பார்த்துட்டல, என்ன சொல்லு மச்சான், என் லவ் உன்னால தான்டா சக்ஸஸ் ஆக போகுது. என் ஆளோட பாஸ்போர்ட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டில் மாட்டிகிட்டு இருக்கு. உனக்கு தான் தெரியும்ல, அந்த ஆளுக்கு என்ன நல்லா தெரியும். நீ தான்டா அந்த பாஸ்போர்ட் எப்படியாவது எனக்கு எடுத்து தரணும். டேய் ஆளை விடுறா, நான் எங்கே போனாலும் அந்த ஆள் என்னை பின்னாடியே ஃபாலோ பண்ணுகிறேன். நீ சொல்கிறத பார்த்தா நானே போய் வாண்டடா மாட்டிவிடும் போகுது. போடா. அப்போ நம்ம நட்பு அவ்வளோதானா? டேய் நீ வாங்கி கொடுக்குற பீர் பிராந்திகளை போலீஸ்கிட்ட அடி வாங்க முடியாது, போடா. போடா, நீ பல இடி முரசு மாதிரி இல்லை, உன் மனசை யாரும் மாற்றிருக்காங்க. ஆமாண்டா மாற்றிட்டாங்கடா. நான் இப்போ மாற்றினவங்க வந்துட்டாங்க. ஹாய் டார்லிங். ஓஹோ, கதை இப்படி போகுதா? டேய் உனக்கு இன்ஸ்பெக்டர் வீட்டிலேருந்து பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்தா உன் லவ் ஒர்க் அவுட் ஆகிடும். எனக்கு சுருக்கு எழுத்த பெருசாக்கி சொல்லணுமா? நான் என்ன இலக்கணவாதியாராமாமா? என்ன சுருக்கெழுத்து? பீஸா பாவாதான்டா. ஹலோ, எங்க சுருக்கெழுத்த பத்திலாம் நீங்க ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டாம், அத நாங்க பாத்துக்கிறோம். பட் உங்க லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஆமா, அந்த இன்ஸ்பெக்டர் வீடு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எது கேட்குறீங்க? ஓகே, நாளைக்கு உங்களோட பாஸ்போர்ட் எடுத்து தர வேண்டிய வேலை என்னோடது. ஓகேவா? என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணல, என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட உட்பி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. தேங்க்ஸ் உட்பி. தேங்க்ஸ் உட்பி. தேங்க்ஸ் உட்பி. தேங்க்ஸ் உட்பி. தேங்க்ஸ் உட்பி. தேங்க்ஸ் உட்பி. தேங்க்யூ. போடா. டார்லிங், ஏன் உங்க ஃப்ரெண்டு போறதே நீங்க கோவமா பாத்துட்டு இருக்கீங்க? கோவமா பார்க்காம அவன் கை கொடுக்குறான், ஈன்னு கை கொடுக்குறா. உட்பினா தெரியுமா? உட்டுனா கட்டை, பீனா நீ. சம கட்டன்னு சொல்லிட்டு போயினுக்கிறான் அவன், அவனுக்கு போய் கை கொடுத்துனுக்குறா. உட்பிக்குள்ள இப்படி ஒரு உட் இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. அதெல்லாம் இருக்கட்டும் சரலா, அந்த வீட்ல இருந்து எப்படி பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்க போற நீ? அது சஸ்பென்ஸ். ஓ சரி விடு. சரலா உன்கிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்த கேட்கணும். எவ்வளோ பேர் ஆன்சமா இருக்கும்போது என்ன மட்டும் செலக்ட் பண்ணி எப்படி? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? சொல்லிதாகணும், சொல்லுமா. நாளைக்கு சொல்றேன். பாய். இது மாதிரி எத்தனை பேர் சுத்த வர்றாலோ? அர்னால்ட், அர்னால்ட், கம் கம் கம், ஸ்வீட் பாய். வணக்கம் பையரவரே. எப்படி? ஏய் சரலா, உனக்கு நாய் பேசலாம் தெரியுமா? குரல்ல பழகுறேன், இது தெரியாமையா? அர்னால்ட், சிட் சிட் சிட். எப்படிங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குது? அதான் சரலா. அந்த அளவுக்கு நாங்க ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கோம். என்ன இது? அவ கண்ணு ஆட்டா இது பத்துக்குச்சு. சரியில்லையே. டாம் அண்ட் ஜெரி. நீ பேசாம சிஎஸ்கேக்கு போய் ட்ரைனிங் கொடுக்கலாமே. சிஎஸ்கேனா அப்போ பிராவோ இருப்பார்ல? பிராவோவா? அவரு நீண்ட நாள் பழக்கமா? தேங்க்யூ பைரவரே, தேங்க்யூ. ஏய், என் ஃப்ரெண்டோட உட்பிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. வணக்கம். இன்றையிலிருந்து நான் தமிழ் பெண்ணாய் மாறிவிட்டேன். தாங்கள் விடை பெற்றுக் கொள்கிறீர்களா? நன்றி, வரேங்க. இப்போ சந்தோஷமா? நைட் எல்லாம் தூக்கம் இல்லை. ஏன்னா என் சந்தோஷம்லாம் ஏன் என்ன விரும்புறன்றத இன்னைக்கு நீ சொல்றேன்னு சொல்லு. அதுவா, நான் ப்ளூ கிராஸ்ல இருக்கேன்.
அனிமல்ஸ்னா ரொம்ப அன்பு காட்டுவேன். அதுலயும் குரங்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ காதல அந்த சுருக்கு எழுத்துக்கு விரிவாக்கத்தாவது சொல்லிட்டு போடி. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி எனக்காக வால் வச்சுக்கோ. அவ சொன்ன சொல்லே போதும் கீழே இல்லை ஏதோ ஏதோ. எடுத்து வச்சாங்க சார். சார் ஏசி இருக்குமா? இருக்கு, ஆனா நாங்க வாங்கல. வாங்க சார். இடிமுருசா வர்றது? பாவி சண்டாளா, இப்படி பண்ணுவேன்னு நினச்சதா உங்க அப்பா அத்தா அப்பவே விட்டுட்டு போயிட்டாங்களா? ஏய் கேள்வி, இப்ப என்ன குடிமை வச்சுன்னு கத்தினுக்குறா? போடா போக்கத்தவன, இந்த சைனாக்காரி எங்கிருந்து கூட்டிட்டு வந்து அங்கேயே கொண்டு விட்டுட்டு வரா. சைனாக்காரியா? இடிமுருசு சார் வெரி கிரேட் இன்சல்ட். அதுக்காக எலி மருந்தெல்லாம் சாப்பிடாதீங்க சார். என்னடி கிசு கிசுங்கிற? 3/4 ஜீன்ஸ்ல என் பேரனை முடிச்சு போடலான்னு பாக்குறியா? பாட்டி நான் ஆம்பளே. அடியே, நீ என்னதான் கேட்டாலும் இந்த கொத்து சாவி தரமாட்டேன். யோ என்னையா இது? சார் ஆயா கொஞ்சம் ஆடியோ கட்டு, நீங்க ஒன்னா ஸ்ட்ரைட்டா வீடியோ காட்டுங்க சார். கேட்டுங்க சார். டீ-ஷர்ட்டை அது சைனா பசுவே, கடையில இந்த புறாக்கள் எல்லாம் விக்குத, அதை வாங்கி போட மாட்டியா? ஏண்டி அந்த இட்லி சட்டி துணியாவது எடுத்து மாட்ட கூடாதா? சார் நீங்களா நிமிர்ந்து நில்லுங்க சார். ஆயாக்கு ஆடியோ போச்சு, வீடியோ போச்சு, நான் என்ன பண்றதுன்னே தெரியல. நான் பண்றேன் பாரு. இப்போ வா. என்ன சார் பண்ண போறீங்க? ரொமான்ஸ். இடி முடிச்சு அந்த காலத்துல உங்க தாத்தா கையை பிடிச்ச மாதிரி இருக்குதுடா. நான் வேணா வெளியே போட்டோமா? கண்ணும் தெரியல, காதும் கேட்கல. மூஞ்ச பத்தியா போகல. மலர் விலை வைக்க வேண்டிய வயசுல தொட்டால் பூ. என்னடா? வாட்? சாரி சார். உங்க ஆயா கை 5 மணி நேரம் மெனு துப்புன பபிள்கா மாரி இருக்கு. அட குப்பை தொட்டி தலையா? அப்போ உங்க ஆயா கை மட்டும் உளுத்த விட மாதிரி இருக்கும். மூடின்னு போங்க சார் ரூமுக்கு. அதான் என் ரூமா? அதான் சார் உங்க ரூமு. மெத்த இருக்குமா? தண்ணி வரும் சார். ஃபேன் ஓடுமா? பெரிய ஓட்டே இருக்கு சார். வாட்? இது பாத்ரூம் சார். அது எப்படி பார்த்தாலும் அதான் சார் உங்க ரூமு. போங்க சார். அட போங்க சார், போங்க சார். கலசம் டெஸ்ட் வச்சோடனே காசு 5 லட்சம் இல்லை 25 லட்சம் தரமாமா. யோசிக்காம 5 லட்சம் போதும். 2 நாள் சார். அந்த பொண்ணை நான் காதலிக்கணும், இல்லைனா காதலிக்கிறவன். சார் இவன் தான் சார் லவ் பண்ற அந்த பொண்ணை. ஏய் இங்க வா. இதோ ஒரு நிமிஷம். ஊரெல்லாம் உன்னை தேடின. காசு ரெடி பண்ணியா இல்லையா? ஊருக்கு ஒதுக்குப்புறமா வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? பணம் ரெடி ஆயிடுச்சு, ஆனா கேஷ் கையில் கிடைக்கிறது 2 days ஆகும். நீ உன் வீட்டில் வெயிட் பண்ணு. கேஷ் வந்தோன்னா நான் கால் பண்றேன். என் கண்ணை பார்த்து உண்மையை பேசு. நீ என்ன லவ் பண்றது உண்மையா இல்லையா? நான் வீட்டுக்கு போனேன்னா எங்க அப்பா என்னை யாரையாவது தலையில கட்டி கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. உனக்கு நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்றது ஓகேவா? என்னால் உன்னை மிஸ் பண்ண முடியாதுமா. ஹலோ சார், நீங்கள் சொன்ன விஷயம் அத்தனை உண்மையாக தான் இருக்குது. நாங்கள் இப்போ காட்டு கிளம்பிட்டு இருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு உடனே டெஸ்ட் அடிச்சு உங்களுக்கு எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு அதை நான் பார்த்து மெயில் அனுப்புகிறேன். 100 கோடி ரெடி பண்ணுங்க இப்போ அர்ஜென்ட்டாக. 10C மட்டும் இடிமுருசா அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஐயோ தேங்க்யூ சார். இதே சர்க்குணா. என்ன? அம்மா சுப்புலட்சுமி, நீ வந்த நேரம் மகாலட்சுமியே வந்த மாதிரி இருக்குமா. 10 வருஷம் கனவுமா. ஸ்ட்ரைட்டாக கம்பெனிக்காரனே ஃபோன் அடிக்கிறான். நீ என் கூட காட்டுக்கு வந்தேன்னு நினச்சிக்கா, டீல் முடிஞ்சிடும், பணம் கிடைக்கும், எல்லாரும் ஹாப்பியாக இல்லை. என்ன சொல்கிறீங்க? எஸ் ப்ளீஸ்மா, நானும் வரல, நம்பி வா. ஓகே. சைனா சந்தானம் புலி. ஓடி போலாம். தம்பி சிக்கிருச்சுடா, கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்டோம்டா. எப்படியும் மாந்தானே தம்பி, நீ இருக்கிற வரைக்கும் நான் ஜெயிச்சிட்டே இருப்பேன்டா. அண்ணே, நீங்க கடவுள் மாதிரி. ஏய் டேய், உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், மாதிரி மாதிரி சொல்லாதேன்னு. டேய், மட்டனை மான் மாதிரி சொல்லித்தானே நம்ம இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். தம்பி, மான் கறிடா. மட்டன். ஏய், மான் கறிடா. இல்லண்ணே, மட்டன் தானே. அடாடாடா, ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? இப்போ இது என்ன கறின்னு உங்களுக்கு தெரியணும், கொஞ்சம் பொறுங்க.
என்னென்ன பண்றான்? ஆட மானா மாத்துவான் பாரு. இங்க பாருங்க, இது சின்ன ஆடு, நீங்க சாப்பிட்டு பெரிய ஆடு. வாடா இங்க. நான் என்னடான்னா மான் கறி சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கேன். என் தம்பி என்னடான்னா ஆட்டுக்கறி சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறான். நீ என்னடான்னா பீஃப்னு சொல்லிட்டு இருக்க. மாவனே மூஞ்சி போல பேத்து கூட பாத்துக்க. நீ சொல்ற மட்டன் கறி கூட மான் கறி மாதிரியே சமைச்சிருக்கேன்டா. மட்டன் எப்படி மான்கறி மாதிரி சமைக்க முடியும்? மான்கறியை தான் மட்டன் மாதிரி சமைக்க முடியும். மான்கறியா சாப்பிட்றியா? மான்கறி இருங்கடி, நல்லா உங்களை போலீஸ்ல மாட்டி விடுறே. ஹலோ, மான்கறி சல்மான் கான் சாப்பிட்டா தான் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? எவன் சாப்பிட்டாலும் அரெஸ்ட் பண்ணுவோம். அப்படின்னா எங்க ஊர்ல ஒரு சிங்கம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. சார் 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 போனை வச்சிடாதீங்க சார். காட்டுல இருக்க சிங்கம் இல்ல சார், இந்த ஊர்ல ஈஸ்வர சிங்கம்னு ஒருத்தன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் சார். மான் கறியா நான் சாப்பிட்டேனா? Who is the black sheep? யார் சொன்னது? மான சமைச்சா முதல் சாட்சி. மானு கறியை உரிச்சு கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் தான் சமைச்சு கொடுத்தேன். டவுட் வந்து பீஃப் ஆன் கேட்டோம். பல்லார் நடிச்சிட்டே இருங்க. தோலும் கொம்பு எங்க? கேட்கல. தோலும் கொம்பு எங்க மறைச்சு வச்சா? நீங்க ஆட்டோ போட போறீங்களா? இவங்க மான் கறி சாப்பிடறதுனாலதான் மழை பெஞ்சா கூட மான்மார் கூட எடுத்துட்டு போறாங்க. யோ இதெல்லாம் சாட்சியா போயா? இவங்க மான்கறியை சாப்பிட்டு இவங்க வீட்டுக்கு முன்னாடி யாராவது தும்புனா எங்களை மான்கரத்தை போஸ்ல அடிக்கிறாங்க. அப்ப தம்பி சிவகார்த்தினை அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களா? ஏன் சார் என் மூஞ்சில என்ன ஈவான்னு எழுதி வச்சிருக்கா? எல்லாருமே ஈஸியா அரெஸ்ட் பண்றீங்க. டேய் தம்பி வாடா போ. இல்ல உனக்கு எதிரா எந்த சாட்சியும் இல்ல, இவனுக்கு எதிரா 1000 சாட்சி இருக்கு. கவலைப்படாத அண்ணனை பத்தி. சிங்கம் போய் சரியா சீர்திருத்தம் போது. சார் இந்த கையில வாங்கின பணத்துக்காக என்ன காப்பாத்துங்க சார். நான் என்னப்பா செய்ய முடியும்? உன் தம்பி தான் போலீஸ்ல அந்த போட்டோ கொடுத்துட்டானே. 26 வருஷம் ஜெயில் கன்ஃபார்ம். அப்படி எதுக்குப்பா நீ வைக்கவே படிச்ச? உன் போட்டோ அடவியில ஒரிஜினல்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. என்னடா பண்ற தம்பி? ஆட்டு தலை எடுத்துட்டு போய் போட்டோஷாப்ல போய் மான் கொம்பை சொருகிற மாதிரி கிராபிக்ஸ் பண்ண. அது உண்மையா போச்சு. நீதித்துறை டிக்கெட்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்குடா. நீதித்துறை கிண்டல் பண்ணாரு. இதுல இருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு. நீ காட்டுக்கு போய் ஒரு மானை புடிச்சிட்டு வந்து நான் வழக்க தான் வச்சிருந்தேன்னு கோர்ட்ல ஒப்படைச்சிடு. இந்த கேஸ உடைச்சிடலாம். காடா ஜெயிலா முடிவு பண்ணுங்க. நீங்க படம் வாங்குறீங்க? அண்ணே மான் மாதிரி அழகான ஒரு பொண்ணுண்ணே. ஏய் இப்பதான் சொன்னேன் மாதிரின்னு சொல்லாதேன்னு. பொண்ணுங்களை வலை போட்டு பிடிக்கிற கும்பல் நீங்க தானா? இருங்கடா, உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன். தம்பி எத்தனை போலீஸ் எத்தனை கேஸ்? இது வேற பொம்பளை கேஸ். அவுக்குடா. சுபு எங்க போயிட்ட? சர்க்குணம், அங்க 2 லூசுங்க காட்டுல வலை போட்டு பொண்ணுங்களா பிடிக்கிறாங்க. அப்பா வா போலாம். உனக்கு ஒன்றும் ஆகல. எங்க போயிருப்பாங்க? அதான் சார் தேடினேன். எங்க போனாங்க? இடிமுரசு டேய் தம்பி மான் கிடைச்சிருமாடா? அதெல்லாம் கிடைச்சிரும் வாங்கண்ணே. மானா மானா மட்டன் புழுக்கண்ணே. அப்ப நேக்கு 26 வருஷம் கன்ஃபார்மா? அண்ணே அந்த ஆட்டு புழுக்கைய சுவாசிக்கும் போது என் அறிவுக்கும் தோணுச்சுங்க. அந்த கேஸுக்கு ஒரே எவிடன்ஸ் அந்த போட்டோ தான். அந்த போட்டோவை செட் பண்ண நாம தானே. அதே மாதிரி ஒரு ஆட்டை பிடிச்சி மான் கொம்பு சுருகி கோர்ட்ல ஒப்படைச்சு கேஸ உடைச்சிருவோம். தம்பி ஆத்தா ஆடு வளர்த்தா பூனை வளர்த்தா, ஆனா இந்த ஆட்டு புழுக்கிலேயே அறிவை வளர்த்துட்டாடா. டேய் என் செல்ல பண்ணி. உங்களை எங்கெல்லாம் தேடுறது? உங்களை அடிச்சிருச்சோன்னு நினைச்சா. எப்படி அடிக்கும்? என் கூட தான் சைனா முனீஸ்வரர் இருந்தாரு. அதான் எந்த குறையெல்லாம் பண்ணிட்டான். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? ஒரு 5 கிலோமீட்டர் தான்டா. 5 கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர் டிஸ்கவுண்ட் பண்ணத்தான் நான் வருவேன் சார். 2 கிலோமீட்டர் நீங்க நடந்துட்டீங்கன்னு நினைச்சிங்க, 2 கிலோமீட்டர் டிஸ்கவுண்ட் ஆயிடும். அப்புறம் வெறும் 3 கிலோமீட்டர் தானே சார். அப்ப போலாமே. நான் மூல சார் இவனை வச்சா டெஸ்ட் அடிக்க போறேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறோம். அங்க வந்து கலசத்தை கரெக்டா டெஸ்ட் அடிச்சிருவீங்களா சார்? என்ன சந்தேகப்படுற? நான் எப்படி டெஸ்ட் அடிக்கிறேன்னு வந்து பாரு வா. ஏய் சார் கோவம் வந்துச்சு. இதுக்கப்புறம் அவர்கிட்ட எதுவும் கேட்காது. அதே ஆடுங்க. இந்தாங்க இருடா, காட்டரும ஒண்ணு புல்லட்ல வந்துகிட்டு இருக்குடா. என்ன தைரியம் இருந்தா என் காட்டுல என் கண்ணு எதிரே என் மான நீ ஓட்டிட்டு போவ, உன்னை நான் வழி அனுப்பி வைக்கணும். சார் இது ஆடு சார். மானை பத்தி என்ன கிட்ட சொல்றியா? புள்ளி மான், புளு மான், கௌரி மான் எல்லா மானையும் பார்த்த வேண்டாம். ஏன் அந்த மானை கூட பார்த்துக்கிறேன். இது செம்பரி மான். செம்பரி மானா?
என்னடா தம்பி? அண்ணே உங்க மூஞ்சிய பார்த்தாலே கோத்துன்னு தோணும் போல இருக்குண்ணே. சார், கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு அப்புறம் ஃபாரஸ்ட் ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கு சார். மூஞ்சில சிரிப்பா பாரு, காட்டுல வளர்ந்த பண்ணிமா இருக்கான். டேய் போடா நில்லுப்பா. இந்த மூஞ்சி தான் ஜெயிலுக்கு போற மூஞ்சி. சிட்டிக்குள்ள இருக்கிற போலீஸ் அப்படித்தானாலும் சீட்டிங் போலீஸ் இப்படியா? போங்கய்யா சீட்டிங்கை பத்தி இவன் பேசுறான். வருது வருது விலகு விலகு வெங்கை வருது வருது டம் கா கம் 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 கா டிம் கா டிம் கம் கம் கா வருது வருது விலகு விலகு ஒருத்தன் பாத்துடா. டேய், எதுக்குடா இந்த பில்டப்? 30 நாளைக்கு அப்புறம் முத சிங்க ஊருக்குள்ள அப்படி என்ட்ரி ஆகுது. ஒரு பில்டப் இல்லாமையா இருக்கும். நமக்குன்னு இந்த ஊருக்குள்ள ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? மரியாதையா? அதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியுமே. சரி, என்ன அது? மரியாதைன்னா எப்படி சொல்லுவாங்க? மரியாதைன்னா இப்படித்தான் மரியாதை. உருப்படவே மாட்டாப்பா. இப்படி திடுப்புன வார்த்தை விட்டா எப்படி? மரியாதைக்குரிய எனது ஐயா அவர்களே, உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப கடுமையாக இருக்கின்றது. சற்று யோசிக்கவும். நான் கொண்டு வந்திருக்கும் செய்தியை கேட்டீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பேரும் என்னை கட்டி பிடித்து தூக்கி முத்தம் கொடுக்க வேண்டியது வரும். வருவா இல்லையா? உன் செய்தி வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். பொசுக்குன்னு சொன்னா எப்படி? உங்களுக்காக சொல்ல வேண்டாம், என் நண்பன் ரஹீம் அவனுக்காக சொல்ல வேண்டாமா? ரஹீம் அப்படியா? என்னடா மாப்ள? அரசாங்க வேலை கிடைச்சிருக்கப்பா. இந்தா அதுக்கான கடிதாச்சு. மாச சம்பளம் 50,000க்கு மேல வருமா? நல்ல விஷயம்தான். ரொம்ப சந்தோஷப்பா. பெரிய வேலை கிடைச்சிருக்கு. ரஹீம், உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுப்பா. இனி கோட்டு சூட்டை மாட்டிக்கிட்டு ஏசில உட்கார்ந்து வேலை செய். ஐயா, நான் படிச்சு பட்டம் வாங்கினதெல்லாம் லட்சமா பணம் சம்பாதிக்க இல்லைங்கயா. விவசாயத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும், அதுல புதுமை படைக்கணும். அதுதான் என்னோட கனவு. விவசாயத்தை வெறுக்கிற இந்த காலத்துல நல்ல வேலையை விட்டுட்டு விவசாயம் பாக்குறேங்கிறிய. நிஜமான விவசாயி ஒரு காலத்திலயும் விவசாயத்தை வெறுக்க மாட்டான். அவனால வெறுக்க முடியாதுங்கயா. அந்த லெட்டர் கிழிச்சு போடுங்க, தோட்டத்துக்கு போய் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். மாப்பிள ஒன்ன திருத்தவே முடியாது மாப்பிள. யாவன் தலையில மண்ணெல்லி போட்டுக்கிற. போற போக்க பார்த்தா என்ன நடக்க போகுதுன்னு உனக்கே தெரியும் பாரு. நடக்கட்டும் போடா, அத நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல நீ ஜாக்கிரதையா இருந்துக்க. அத நாங்க பாத்துக்கிறோம், நீ முதல்ல ஜாக்கிரதையா இருந்துக்க. ஏய் உள்ள கத்திரிக்கா, ஊருக்குள்ள எப்படியாவது என்கிட்ட மாட்டாம போயிட போற. எனக்கெல்லாம் 1 மாசம், ஏய் உங்களுக்குலாம் 1 வருஷம். அங்க ஏதாவது தப்புனீங்க 9 வருஷம். அப்ப தெரியும் இந்த சூறாப்புலி யாருன்னு. ஏதோ பைத்தியகார ஆஸ்பத்திரியிலிருந்து தப்பிச்சு வந்த பைத்தியத்தை பார்த்த மாதிரி பாக்குறீங்க. பெரிய பெரிய ஜீனிஸ் எல்லாம் பைத்தியம் மாதிரி தான் இருப்பாங்க. அமெரிக்காவுக்கு போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். லண்டன், பாரிஸ், ஜெர்மன், இத்தாலி, மாஸ்கோ, ஜப்பான் இங்கெல்லாம் கம்ப்யூட்டர் ஸ்பாட்டுக்கு என்ன கூப்பிட்டாங்க. நோ, என்னுடைய திறமையை நான் பிறந்த இந்த இந்திய மண்ணுக்கு தான் காட்டுவேன்னு முதல்ல இங்க காலடி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க சொல்றதை நம்பவே முடியலையே. இப்படிதான் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியாரு நம்பல. ஒரு நாள் உலக மேப்பை காட்டி நம்ம நாடு எங்கடா இருக்குன்னு கேட்டாரு. நம்ம நாட்டை நான் காட்டி கொடுக்க மாட்டேன்னு. சரி, இமயமலை எங்கடா இருக்குன்னாரு. சார், இவ்வளவு படிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு இமயமலை இருக்கட தெரியாதான்னு. பெஞ்சு மேல ஏறி நின்றாரு. அங்க நின்னு பார்த்தா இமயமலை தெரியுமான்னு கேட்டேன். ஓங்கி ஒரு அப்பு, உனக்கு மண்டையில களிமண் தான் இருக்கு ஓடுறாரு. அன்னைக்கு ஓட வந்து அமெரிக்காவுக்கு, இன்னைக்கு கம்ப்யூட்டர் விஞ்ஞானியா வந்து இறங்கி இருக்கேன். நம்ம நாட்டை ஒரு வல்லரசு நாடு ஆக்கி காட்டுறேன். இந்த குரலை நான் எப்பவோ கேட்டிருக்கிறேன். ஐயா, பசிக்குது, கொஞ்சம் பிச்சை போடுங்கய்யா. ஐயா, தரவும் போடுங்கய்யா. 1952 பராசக்தி படத்துல சிவாஜி கணேசன் பர்மாவில இருந்து இந்தியாவுக்கு வந்து இறங்கினப்ப இதே குரல் தான் கேட்டுச்சு. இப்ப நான் அமெரிக்காவில இருந்து வந்து இறங்குறேன், இப்பவும் இதே குரல் தான் கேக்குது. இதுக்கு இடையில 10-15 கட்சி நம்ம நாட்டு ஆண்டு இருக்கு. ஒரு கட்சியாவது இந்த பிச்சை குரலை ஒழிக்க முடியலையாடா? டேய் கம், பிச்சை பெருமாள். ஓ, பேச்சு குத்தி பிச்சை எடுக்க அளவுக்கு உங்க தொழிலை நீங்க டெவலப் பண்ணிட்டீங்களா? என் பேரை சொல்லி அவங்க மோசடி பண்ணிட்டா? ஆமா, இந்தியாவில் இருக்கிற 10 பெரிய பணக்காரங்கள்ல இவரு ஒருத்தர். இவர் மாதிரியே கையெழுத்து போட்டு பல கோடிகளை மோசம் பண்ணுவாங்க. பிச்சைக்காரன் நாயே, நீ இந்த தேர்வு எடுத்தீங்கன்னா இன்னொருத்த அடுத்த தேர்வு எடுக்க போற. உங்களுக்குள்ள என்னடா போட்டி வேண்டி இருக்கு? ஏன்டா பிச்சை எடுத்து நாட்டை கேவலப்படுத்துறீங்க? பிச்சை எடுக்கிறது இந்த நாட்டுக்கும் கேவலம், உனக்கும் கேவலம்டா. சொந்தமா ஒரு தொழில் செஞ்சு நீ முன்னேறா. ஐயா, என் கண்ணையை நீங்க திறந்துட்டீங்க. உன் கண்ணனை திண்டுக்கல் பூட்டாத நான் சாய் போட்டு திறந்துட்டேன். அது இல்லங்க,
என் அறிவுக்கு நீங்க திறந்துட்டீங்க. ஓ உன் அறிவு டிப்போ கடையில் கண்ணுக்குள்ளதான் வச்சிருக்கியா? அடுத்த தடவை வரும்போது நீங்க இப்படி பார்க்க மாட்டீங்க. உன்னை இப்பவே பார்க்க முடியல, அடுத்த தடவை வேற நான் பார்க்க போறேன்னா? அது இல்லங்க, ஒரு தொழில் அதிபரா பார்க்க போறீங்க. போடா போ. தேங்க்ஸ். நான் நல்லா எழுதிருக்கேன். நீ எப்படி எழுதிருக்க தினேஷ்? சூப்பரா எழுதிருக்கங்க. ஆமா, சித்தி உன்னை எப்படி பாத்துக்கறாங்க? அத விடுங்க. கவலைப்படாத, நான் வந்துட்டேன்ல. டேய், உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. என்ன giftக்கா? ஆஹா. ஐ சூப்பரா இருக்கா. Thank you கா. Wow! Fantastic! இந்த இயர்லி இது சூப்பர் கேட்ச். தேங்க்ஸ். ஹலோ ஹலோ. தேங்க்ஸ் சொன்னா நோ மென்ஷன் சொல்லணும் சார். டார்லிங், ஏங்க ஃபேஸ்க்கு க்ரீம் போடும்போது டிஸ்டர்ப் பண்றீங்க? கிரீம் தானே. விடுங்க. ஓ நீயா? கதவை தட்டு உள்ள வரணுங்கிற மேனேஜ் தெரியாது? சாரி டாடி. திரும்ப எப்போ ஹாஸ்டல் ஓபன் பண்றாங்க? 10 days ஆகும். ஹலோ. வணக்கம் சார். நீ வந்தது பாக்கு சிச்சிட்ல போல இருக்குக்கா. தேங்க்யூ சார். அந்த ரூம்ல என் தங்கச்சி சிந்து தங்கி இருக்கா. நீ 10 நாள் தானே இருக்க போற, ஹால்லயே தங்கிக்க. ஹலோ, என்ன பயந்துட்டீங்களா? அதான் முகத்தை பார்த்தாவே தெரியுது. இது வெறும் பொம்மை சார், ஜஸ்ட் ஃபார் ராகிங். இதெல்லாம் தாங்கிக்கிறதுக்கு நெஞ்சில தில் வேணும். என்ன வேணும்? தில் வேணும். இன்னொரு விஷயம் தெரியுமா? ராக் பண்ணதா ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியும். என்ன புரிஞ்சுதா? இல்லையா? ஐயோ. ஓகே, என்ன பத்தி சொல்றேன். என் பேர் பூஜா. ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேன். லீவுக்கு வந்திருக்கேன். உங்க பக்கத்து போர்ஷன்ல இருக்க, கொஞ்சம் அதிகமா பேசுவேன். ஆமா, நீங்க எப்படி? என்ன பேச மாட்டீங்களா? ஓகே ஓகே, பேச வச்சுட்டா போச்சு. மாட்டாமையா போயிடுவீங்க. பை பை. That's it. Third game, third wicket out. என்னது 100 ரூபா நோட்டு தனியா கிடக்குது? யாரு கண்ணிலையும் படலையா? இல்ல இது செல்லாத நோட்டா? ஒரு 100 ரூபா நோட்டு தனியா கிடக்க நம்ம ஜனங்க விட்டு வைக்க மாட்டாங்களே. ஆச்சரியமா இருக்கே. ஓ என்னது நோட்டு நகருது? கம்ப்யூட்டர் லெவல்ல நோட் அடிச்சு யாரு தொட்டாலும் கைக்கு சிக்க கூடாதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? அப்படி மட்டும் நம்ம நாட்டுல கண்டுபிடிச்சிட்டாங்க, எல்லா பணமும் திரும்ப கவர்மெண்ட் கஜானாவுக்கே போயிடும். சேம். ஓ ராக்கிங்கா? பரவாயில்ல, ராக்கிங் தான் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணும். பை தி பை, உங்க பேரு ராஜ் பரத். அமெரிக்கால கம்ப்யூட்டர் ட்ரைனிங் முடிச்சிட்டு வந்திருக்கீங்க, ரைட்? ஓ அதுக்குள்ள என் பேர் இவ்வளவு பாப்புலர் ஆயிடுச்சா? யுவர் குட் நேம்? ஐ அம் பூஜா. பூஜா? நோ 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 நோ, பூஜா. உங்களுக்கு இந்த 100 ரூபாய் வேணும்னா எடுத்துக்கோங்க. நோ நோ, என்கிட்ட பணம் நிறைய இருக்கு. இருந்தாலும் இந்தியன் மணி வேஸ்ட் ஆக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்தியா மேல உங்களுக்கு அவ்ளோ லவ்வா? எஸ், மை இந்தியா, ஐ லவ் இந்தியா. இப்படித்தான் ஜப்பான் நாட்டுல ஒரு பொண்ணு ட்ரெயின்ல டிராவல் பண்ணா. அவ உட்கார்ந்து இந்த சீட்டு கிழிஞ்சிருந்தது. ஹேண்ட்பேக்ல இருந்து ஊசி நூலை எடுத்து ஸ்டிச் பண்ணா. காரணம், அவங்க நாட்டு பொருள் வேஸ்ட் ஆகி கூடாது. அவங்க நாட்டு மேல அவ்வளவு பற்றுதல். நம்ம ஊர்ல சினிமா தியேட்டருக்கு போறானுங்க, சினிமா நல்லா இல்லைன்னா உட்கார்ந்து இருக்கிற சீட்டை கிழிக்கிறானுங்க. பஸ்ல போறானுங்க, கண்டக்டர் மேல கோவம்னா பஸ் சீட்டை கிழிக்கிறானுங்க. நாட்டு பற்றா இது, காட்டு பற்று இது. யூ கண்டினியூ யுவர் ராக்கிங். பை பை. கிவ் மீ 1 packet 555 cigarette. சரிங்க சார். என்ன சார் அமெரிக்கன் டாலர் கொடுக்குறீங்க? நான் இப்பதான் அமெரிக்காவில இருந்து வர்றேன். என்கிட்ட டாலர் இல்லாம இந்தியன் மணியா இருக்கும். இந்த டாலர்லாம் இங்க செல்லாது. இதை எடுத்துக்கிட்டு போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல மாத்திங்க, இல்ல ரிசர்வ் பேங்க்ல மாத்திங்க. என்னப்பா இது? அமெரிக்கா கிட்ட இருந்து 10,000 கோடி டாலர் 20,000 கோடி டாலர் நம்ம நாடே கடன் வாங்கி இருக்கு. அதுக்கடையில அமெரிக்கன் டாலர் வாங்க மாட்டேங்கிற. இந்த டாலர்லாம் இங்க செல்லாது சார், எடுத்துட்டு போங்க சார். ஓ, இந்த அணுகுண்டு வெடிச்சதுனால அமெரிக்க டாலர் பொட்டி கடை வரைக்கும் பிரச்சனை ஆயிடுச்சா? ஏய் பிச்சை பெருமாள், என்னடா ஆளே டிப் டாப்பா மாறிட்ட? நீங்க தானே சொன்னீங்க பிச்சை எடுக்காத.
இனிமே தொழில் பண்ணி தந்தாருன்னு தொழில் பண்ண தொழில் அதிபர் ஆயிட்டேன். உங்க ப்ராப்ளத்தை பார்த்தேன். சீரட் வைத்து சில்லறை நீங்களே வச்சுக்கோங்க. ஹாய் வர்றேன். பரவாயில்லையே, நம்ம பேச்ச கேட்டு ஒரு பிச்சைக்காரன் தொழிலதிபர் ஆகிட்டானே. தொழிலதிபர, நீங்க ஒரு சினிமா நடிகைய கல்யாணம் பண்ணிக்கங்க. கிபி மெயின்டைன் பண்ணி. சார், என்ன நோட்டை நீங்க வாங்குறீங்க? இந்த கடை உங்களுதா? என்ன சார் நோட்டையை ஊத்துட்டு பாக்குறீங்க? அப்படி என்ன தெரியுது? இதுல உன் லைஃபே தெரியுது. ஏன் லைஃப் தெரியுது? அது கம்ப்யூட்டர் ஜாதகமா? இல்ல, நீ கம்பி என்ன போற ஜாதகம். வாட்? டேய், இந்த கள்ள நோட்டு எங்க அடிச்ச? என்னது கள்ள நோட்டா? என்னப்பா நம்ம நாடு இப்படி ஆயிடுச்சு? கைக்குத்தல் அரிசி, கையால் செஞ்ச வெல்லம், கை நெசவு துணி, இதைத்தானே மகாத்மா காந்தி செய்ய சொன்னாரு. கள்ள நோட்டுமா அடிக்க சொன்னாரு? அதுவும் அவர் படத்தையே போட்டு அடிச்சிருக்கானுங்களே, இது என்னையா அநியாயம்? டேய், செய்யறது செஞ்சு நக்கலா பண்ற. நல்லா டேட்டி சார், சொல்றது கேளுங்க. ஐ அம் டீசன்ட் மேன். டீசெண்டா பிஹேவ் பண்ணுங்க, டீசெண்டா அப்ரோச் பண்ணுங்க. சரிடா, இந்த நோட்டை எங்க அச்சடிச்ச? சார், இது அடிச்சது இல்ல, பிச்சை பெருமாள் கொடுத்தது. பிச்சை பெருமாளா? பின்ன என்ன கட்சி பெருமாளா? டேய், ஏண்டா நானா கொடுத்தேன்? சார், மறுபடியும் இன்டீசெண்டா பிஹேவ் பண்றீங்க. இந்த நோட்டை கொடுத்தது பிச்சை பெருமாள் தான். ஐயோ, என் பேரை மறுபடியும் ஏயா சொல்ற? உங்க பேரு பிச்சை பெருமாளா? யா. ஆமா, பிச்சை பெருமாள் தான். இந்த நோட்டை கொடுத்தவனும் பிச்சை பெருமாள் பேட்ச் குத்தி இருந்தா, அப்ப இந்த நாட்டுல எத்தனை பிச்சை பெருமாளியா இருக்கிறீங்க? ஷட் அப். உண்மையை ஒத்துக்க போறியா இல்லையா? யா, ஒத்துக்க மாட்டேயா. வேணா சிபிஐ வைங்கயா. இந்த அல்பமான விஷயத்துக்குலாம் சிபிஐ என்கொயரி வைக்க மாட்டோம். நீங்க இது வரைக்கும் வச்சதெல்லாம் பெருசு பெருசு தான் சிபிஐ வச்சீங்களாக்கும். இடுப்புல கட்டுற சேலைக்கு சிபிஐ வைக்கிறீங்க, கால்ல போடுற செருப்புக்கு சிபிஐ வைக்கிறீங்க, கழுத்துல மாட்டுற நெக்லஸ்க்கு சிபிஐ வைக்கிறீங்க, கேவல தலையில குத்துற கொண்டியசி கூட சிபிஐ வைக்கிறீங்க. இதுக்கு சிபிஐ வைக்க மாட்டீங்களா? வை சிபிஐ. டென்ஷன் பண்ணாத, உன்னை முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். யா, என்னையா அது போலீஸ் ஸ்டேஷன் தோண்டு காலத்துல இருந்து முட்டிக்கு முட்டி தான் தட்டுறீங்க. 6 இன்ச்சு கீழே தட்டுங்க, இல்ல 6 இன்ச்சு மேல தட்டுங்கய்யா. என்ன முறைக்கிறேன்? என்ன அடிக்க முடியா? அடி அடி. இந்த மரம் கொட்டோ எனக்கு கொள்ளுண்டா. நான் அடிச்சா நீ செத்துருவேன். டேய், இது என்ன விஜயா சேஸ்மகால் கல்யாண மண்டபமா இப்படி வாங்க வாங்கன்னு வரவேற்பு கொடுக்குறீங்க? லாக்கப் இருந்துட்டெல்லாம் இப்படி வரவேற்காதீங்கடா. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு உள்ள வந்தீங்க? ஏன் சொன்னா நீ விடுதலை வாங்கி கொடுத்துட போறியாக்கு? ஆமா, நீ என்ன பண்ணிட்டு உள்ள வந்த? நான் தாலி எடுத்துட்டு வந்தேன். யார் தாலிய? எங்க அம்மா தாலிய. இது உத்தமண்டா. பல பேர் ஊரு தாலி அறுத்து தான் உலையில போடுறானுங்க. நீ உங்க அம்மா தாலி அறுத்து எதுல போட்ட? என் காதலி கழுத்துல போட்டேன். ஆடா நாயே நாயே, அம்மா தாலி அறுத்து யாராவது காதலி கழுத்துல போடுவாங்களாடா? அந்த தாலியை பார்க்கும் போதெல்லாம் உங்க அம்மா ஞாபகம் தான்டா வரும். அப்புறம் காதலி எப்படா கட்டி பிடிப்ப? தாலி சென்டிமெண்ட்டையே கெடுத்துட்டியாடா. இத வச்சு தானடா தமிழ் சினிமா உலகமே வாழ்ந்துட்டு இருக்காடா பாதி. அண்ணா விட்டுருங்க. யாரு ரெக்கமெண்டேஷன் தம்பி? அது நான் தானே. டேய், நான் உனக்கு அண்ணனா? என்ன ஜெயில வந்து பிரதர் சென்டிமெண்டா? நீ நிரபராதின்னு விசாரணையில தெரிஞ்சிருச்சு, அதனால இன்னைக்கு உனக்கு ரிலீஸ். ஆமா, இது சூப்பர் ஸ்டார் பட ரிலீஸ். எல்லாரும் பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு வந்து என்ன கும்பல் கும்பலா பார்க்க போறாங்க. அட திறந்து விடுங்கப்பா. அண்ணே, என்ன பழகினது 10 நிமிஷமா இருந்தாலும் உங்களை விட்டு பிரியறதுக்கு மனசே வரலண்ணே. கட்டுன பொண்டாட்டிய பிரிஞ்சு வந்து ஜெயிலுக்குள்ள இருக்குது நாயி. 10 நிமிஷத்துல என்ன பிரிய முடியலையா? என்ன ரீல் விடுறியா? அது நடக்காதடி, நடக்காது. என்ன அங்கிள், சச்சின் மாதிரி செஞ்சுரி அடிப்பேன், நீங்க இப்படி ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆயிட்டீங்க. அது ஒண்ணு இல்ல பூஜா, நான் அடிச்சு அடிச்சு டயர்ட் ஆயிட்டேன். நீங்க அடிக்கவே இல்லையே. கிட்டவா அடிக்கிறேன். ஆள பாரு. லாஸ்ட் டைம் நம்ம போலீஸ் டீமோட கிரிக்கெட் ஆடும்போது சும்மா பேக், ஃப்ரண்ட், சைடு, லெஃப்ட், ரைட், மேல கீழே 4 6. உங்கள மாதிரி கிரிக்கெட்டர் கூட விளையாடுறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அங்கிள். பெருமை? ஐயோ. ஓகே அங்கிள், நான் பேட்டிங் பண்றேன், நீங்க bowling பண்ணுங்க. ஓ. இந்த கருமாந்திரத்தை நீயே எடுத்துக்க. ஹலோ பிரதர், நீங்க பால கேட்ச் பண்ற ஸ்டைலே தனியா இருக்கு. விட்டா ஜாண்ட்ரோஸ் ஓவர் டேக் பண்ணிடுவீங்க போல இருக்கு. வாங்க விளையாடலாம். பிரதர், நீங்க விளையாட வர வேண்டாம். உங்க Dress அம்பையர் மாதிரி இருக்கு. அதுக்காகவாவது வாங்க, எங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். என்னப்பா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பேச மாட்டேங்கிற. பொட்டுக்குள்ள என்னப்பா வச்சிருக்க? வீட்டுக்கு மரவாசம் செய்யறோம்னா, இல்ல மாட்டுக்கு லாடம் கட்டுறோம்னா, இல்ல பழைய பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறோம்னா, நான் பார்த்தேன் எனக்கு தோயா போச்சியா. அம்மா, என்ன அங்கிள் கத்துறீங்க? என்னது கத்தறனா? இது சாங்கு. அம்மா 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 அம்மா. அப்பா, நீ விளையாட்டுக்கு விளையாட பரவாயில்ல, கை கொடுப்பா. போ.
என்ன புடி பிடிக்கிறாயா? இவன் எங்கேயோ பட்டையில காய்ச்சி நெரும்பு அடிச்சவன் போல் இருக்கு. ஹலோ 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 உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்?